வணக்கம் அண்ட் வெல்கம் டு ட்ரேடிங் பேசிக்ஸ் தமிழ். நான் உங்கள் கண்ணன். இன்னைக்கு மார்க்கெட் பெரிய கேப் டவுனில் ஓப்பன் ஆயிருக்கு. நம்ம இன்னைக்கு டே லோவை மார்க் பண்ணி ஒரு 30 குவான்டிட்டிஸ் ட்ரேட் எடுத்திருக்கோம். அது இல்லாமல் பார்த்துக்கிட்டிங்கன்னா 1 ஹவரில் இங்கே கீழே ஒரு சப்போர்ட் இருக்குது. ஸோ என்னோட லாஜிக் என்னன்னா, இங்கே 30 குவான்டிட்டிஸ் போட்டிருக்கோம். இங்கேருந்து அப்படியே மார்க்கெட் ரிவர்ஸ் ஆனாங்க அப்படின்னா நமக்கு டார்கெட் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த பாடி லெவல் தான் 597. இல்லை இன்னும் கீழே போகிறாங்க அப்படின்னா நம்ம இந்த இடத்துல ஒரு ஆவரேஜ் பண்ணலாம். ஸோ இது 1 ஹவர் சப்போர்ட்டுங்கிறதுனால நமக்கு நல்லாவே ஆக்ட் ஆகும். பார்க்கலாம் மார்க்கெட் என்ன மாதிரி பிஹேவ் பண்ணுறாங்க அப்படின்ட்டு. இல்லை இப்படியே ரிட்டர்ன் ஆகி நமக்கு மேலே போனாங்க அப்படின்னா நம்ம இந்த இடத்துல ப்ராஃபிட்ஸை புக் பண்ணிக்கலாம். பார்க்கலாம் என்ன ஆகுதுன்னு. மார்க்கெட் இப்போ கொஞ்சம் புல்லிஷ்னஸ் காட்டுறாங்க. என்ன இந்த ட்ரேடோட லாஜிக் அப்படின்னா, நல்ல கீழே வந்திருக்கு. இது ஒரு பையிங் ப்ரைஸை கன்சிடர் பண்ணி நிறைய பேர் இன்வெஸ்ட் பண்ணவும் சான்சஸ் இருக்குது. இல்லை அப்படின்னா 1 ஹவர் சப்போர்ட்டில் இன்வெஸ்ட் பண்ண சான்ஸ் இருக்குது. அஃப்கோர்ஸ் மார்க்கெட் வந்து நல்ல செல் சைடில் இருக்குது. அதாவது மார்க்கெட்டில் நல்லா எல்லாம் செல் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம இருந்தாலும் பை சைடில் இருக்கோம். இது ட்ரெண்டுக்கு எகெயின்ஸ்ட் தான். பட் என்ன சின்ன ஒரு லாஜிக்னா, ஒரு 800 பாயிண்ட்ஸ் கேப் டவுன் ஆகி ஓப்பன் ஆனதுனால பையர்ஸ் உள்ளே வருவாங்கன்னு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் தான். இப்போ ஃபர்ஸ்ட் ஹர்டில் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, மார்க்கெட் இந்த ஹையை கிராஸ் பண்ணணும். கிராஸ் பண்ணாங்க அப்படின்னா, நல்ல வால்யூமோட கிராஸ் பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பாக டார்கெட் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மார்க்கெட் என்னதான் செல்ல இருந்தாலும் நம்ம கால் சைடு இருக்கிறதுக்கு ஒரே ரீசன் இதுதான். ரொம்ப விழுந்திருக்கு. நிறைய பேர் இதை ஒரு பையிங் ஆப்பர்ச்சுனிட்டியாக பார்த்து இன்வெஸ்ட் பண்ண சான்சஸ் இருக்குது. பட் இங்கே யார் ஸ்ட்ராங்காக இருக்க போகிறாங்கன்றத கொஸ்டின். பையர்ஸா செல்லர்ஸா? பையர் ஸ்ட்ராங்காக இருக்க பட்சத்தில் நம்ம ப்ராஃபிட் புக் பண்ணுவோம். செல்லர் ஸ்ட்ராங்காக இருக்க பட்சத்தில் நம்ம லாஸ் புக் பண்ணுவோம். அவ்வளோதான். சூப்பர். நல்ல வால்யூமோட கிராஸ் பண்ணுறாங்க. இப்போ நெக்ஸ்ட் ஹர்டில் என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இந்த வீக்கை கிராஸ் பண்ணணும். இன்னைக்கு ஒரே ஒரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நம்ம எக்ஸாக்டாக இந்த எட்ஜிலே ட்ரேட் எடுத்திருக்கோம். ஸோ நம்ம ட்ரேடை ஹோல்ட் பண்ணுறத நல்லா ஸ்ட்ராங்காகவே ஹோல்ட் பண்ணலாம். ரெடி ஆகிக்கலாம். நம்ம டார்கெட் கிட்ட வந்துட்டாங்க. மார்க்கெட் வந்துட்டாங்க. எக்ஸிட் ஆகிக்கலாம். நம்ம டீசெண்டாக இந்த இடத்துல ஒரு ட்ரேட் எடுத்தோம். இந்த ட்ரேடோட ஹோல்டிங் டைம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நமக்கு ஒரு டூ கேண்டில்ஸ் தான். ஆல்மோஸ்ட் அரௌண்ட் ஒரு 10 minutes எடுத்தோம். ஒரு 2K ப்ராஃபிட் வந்தது. புக் பண்ணிவிட்டு மார்க்கெட்லேருந்து வெளியே வந்துட்டோம். இப்போது நம்ம எக்ஸிட் ஆனதுக்கப்புறம் கூட மார்க்கெட் திரும்ப மேலே போகிறாங்க. நம்ம அதை பற்றி எப்பயுமே ஒரி பண்ணிக்க மாட்டோம். ஏன்னா நம்மளோட டார்கெட் அச்சீவ்டு. இப்போது நம்ம ஆர்டர் வேல்யூ பார்க்கலாம். பாருங்கள், இன்றைக்கி மார்க்கெட் ஸ்டார்ட் ஆகி நான் வந்து ஒரு 934க்கு ஒரு என்ட்ரி எடுத்தேன் 508க்கு. ஸோ அதோட ஹோல்டிங் டைம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 8 minutes தான். 8 minutes நம்ம ஹோல்ட் பண்ணோம். நம்ம ஒரு டீசெண்டாக ஒரு 2600 ப்ராஃபிட் பண்ணியிருக்கோம். ஸோ இதே மாதிரி நீங்களும் பண்ணலாம். பட் என்ன அப்படின்னா, அந்த டே லோ இல்லை அந்த சப்போர்ட்டுக்கு வர வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணணும். அதுதான் சேலஞ்சு. நிறைய ட்ரேடர்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த சப்போர்ட்டுக்கு வரதுக்கு முன்னாடி என்ட்ரி ஆகி லாஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி நான் இன்னைக்கு ரிஸ்க்கும் மேனேஜ் பண்ணியிருந்தேன். நான் 30 குவான்டிட்டிஸ் வச்சுட்டு 30 குவான்டிட்டிஸ் பஃபரில் வச்சுருந்தேன். ஸோ இப்போ நான் 60 குவான்டிட்டிஸ் இங்கேயே போட்டுக்கலாமே அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ராங் அப்ரோச். ஏன் அப்படி சொல்கிறோம் அப்படின்னா, இன்கேஸ் மார்க்கெட் நமக்கு எகென்ஸ்டாக போயிருந்தது அப்படின்னா அந்த 30 குவான்டிட்டிஸ் நமக்கு பஃபருக்கு அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு வேணும். ஸோ 30 குவான்டிட்டிஸ் போட்டு இவ்வளோ தானே ப்ராஃபிட் வந்தது. இது கண்டிப்பாக எனக்கு போதுமான ப்ராஃபிட் தான். இப்போ வாங்க பொசிஷன்ஸ் போய் பார்க்கலாம். இதுக்கு எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருந்தோம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா வெறும் 15K தான் ரிஸ்க் பண்ணியிருந்தோம். நம்ம ஒரு 18Kல எக்ஸிட் ஆகிட்டோம். ஸோ இதே மாதிரி இந்த மாதிரி சின்ன சின்ன ட்ரேட்ஸ் நீங்களும் பண்ணி ப்ராஃபிட் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருந்தால் அதை கண்டிப்பாக கமெண்ட்ஸில் கேளுங்க. அதை நான் சார்ட் அவுட் பண்ண பார்க்குறேன். வில் see you in the next video. Take care. நான் உங்கள் கண்ணன்.